ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள். இப்போதும் கூட இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விஷயம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power wonder working power in the blood of the Lord. There is power wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் சானி டேவிட் ஜெயக்குமார் முன்னே வந்து ஜெபிப்பார்கள். நீங்கள் காத்திருங்கள். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து வர தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட சுவாமி, இந்த ப்ரோக்ராமை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருடைய வீடுகளிலும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். ஒரு விசையாக எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் கூட கிறிஸ்துமஸ் மாதத்திலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். எப்போதும் வழக்கமாக பாடுகிற சைலண்ட் நைட் சாங்கை பாடி ஒரு டெடிகேஷன் சாங்கை பாடி முடிக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓ பில்லா திருஈரா ஈதில் தான் மாப்பிதா ஏக மைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம். அன்பின் அதிசயமாம். ஓ பில்லா திருஈரா யாவையோ ஆளும்மா தெய்வ மைந்தனா பாவிகளை மீட்டு விண்ணுக்குயர்த்த தம்மை எத்தனை தாழ்த்துகிறார். எத்தனை தாழ்த்துகிறார். ஓ பில்லா திருஈரா ஜன்மித்தார் மேசியா தெய்வதூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beam from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth,
Jesus, Lord of the birth. Silent night, holy night, shepherds quake at the sight. Glory stream from heaven above. Heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. போதும் கூட நாம் குடும்பமாக நம்மை அர்ப்பணித்து இந்த புதிய ஆண்டு வரப்போகிறது. இந்த ஆண்டு இறுதியிலே நம்மை அர்ப்பணித்து புதிய வருஷத்துக்குள்ளே நுழைய இந்த பாடலை அர்ப்பணிப்பின் பாடலாக பாடலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். இந்த பாடல். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அல்லேலூயா. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Glad tidings we bring to you and your kin. Glad tidings of Christmas and a Happy New Year. Hallelujah. Hallelujah. Happy Christmas and Happy New Year for you all. இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம மத்தியில் இருக்கிற மகள் கிப்சல் அம்பல்ராஜ் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் நமக்கு 1ஆம் தேதியும் 2ஆம் புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு நம்முடைய யூடியூப் ப்ரோக்ராம்கள் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் அல்லாது
நாம் சில சுவிசேஷ கூடுகைகளை வெளியே நாம் நடத்துகிறோம். வட சென்னையிலே முதலாவது புதன்கிழமை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் தேரடி பகுதியிலே ஏகவல்லியம்மன் கோயில் தெருவில் இருக்கிற ஒய்எம்சி ஹாலிலே நடத்துகிறோம். இதில் சுவிசேஷம் போதிக்கப்பட்டு தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைகிற இடத்துல வலதுபுறத்தில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதில் கீழே ஒரு ஹால் இருக்கிறது. அதில் ஒரு கூடுகையை நாம் நடத்தி மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் கணேஷ் நகர் முதல் மெயின் ரோட்டில் எஸ்எம் மஹால் என்ற ஒரு ஹால் இருக்கிறது. அதில் ஒரு கூடுகையை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இந்த கூட்டங்களில் எல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது, தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். நீங்கள் வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். பல போராட்டங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை அளித்து வருகிறார். நீங்களும் வாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராமே நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் கடைநல்லூரை சேர்ந்த சகோதரன் குணசேகரன், அவருடைய அன்பு மனைவி சாந்தி குணசேகரன், அவருடைய பிள்ளைகள் பிரியா பிரீத்தி. இந்த குடும்பத்தினரே கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பார்கள். இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் ப்ரோக்ராமுக்காக, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாக ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க உதவி செய்யும். வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே துவனிக்கட்டும். வார்த்தையானவர் வெளிப்படட்டும். என்னை மூடி மறைத்து கொள்ளும். சத்தியத்தை சொல்ல கிருபை தாரும். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் செய்திகளையும் வாக்குத்தத்தங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு பகிர கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வாலிபருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கிறிஸ்மஸின் வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய செய்தியின் மூலமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சேவித்தோம். கர்த்தரை பாடல் மூலியமாக, ஒரு நல்ல பாடல் மூலியமாக சாலமோனான நம்மளை நடத்தினார்கள். கிறிஸ்மஸ் விஷஸை எம்பிடி ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் நாங்கள் தெரிவித்தோம். இப்பொழுது ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக கொடுத்து நான் இந்த ப்ரோக்ராமை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு இல்லைன்னா இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம் என்ற ஒரு தலைப்பு. கிறிஸ்மஸ்னாலே சந்தோஷம். புத்தாடைகள், நியூ ட்ரெஸ், நல்ல விதவிதமான உணவு பண்டங்கள், அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், உறவினர்கள் பிள்ளைகள் கூடி வருகிற ஒரு சூழ்நிலை, கிறிஸ்மஸ் ஷாப்பிங், பல காரியங்கள். நல்ல அன்னைக்கு மதியானம் நல்ல ஒரு அறுசுவைய உணவு, பிரியாணி, இதெல்லாம் கிறிஸ்மஸோடைய ஒரு அங்கமாக இருக்குது. எல்லாமே சந்தோஷத்துக்கு வழி வகுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வேதத்தின் அடிப்படையில சொல்லி எது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது என்பதை குறித்து 4 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்மஸின் சிறப்பு செய்தியாக, ஸ்பெஷல் மெசேஜாக இது காணப்படும். முதலாவது, நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிப்சன் அமல்ராஜ் அவர்கள் படித்த ஒரு வேத வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதர்கள் தோன்றி பயப்படாதேங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னா நற்செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாத்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். நற்செய்தின்னு சொன்னாலே குட் நியூஸ். அது இயேசுவானவரை பற்றி இருக்கிற நற்செய்தி. அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி ஜனங்கள் பல இடங்களுக்கு அலைகிறார்கள். சினிமா தியேட்டருக்கு போறவங்க கூட சந்தோஷத்துக்காக தான் போறாங்க. கிரிக்கெட் மேட்சுக்கு போறவங்க பார்க்கறதுக்கு சந்தோஷத்துக்காக தான் போறாங்க.
சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போறதுக்கு காரணம் சந்தோஷத்துக்காக தான் போறாங்க. தவறான மது பழக்க வழக்கத்துக்கு போறவங்களை கேட்டா அவங்க எதுக்கு ஐயா அதுக்கு அடிமையானீங்க? ஒரு சந்தோஷம் ஐயா, அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, ஊழியக்காரராக உங்களுக்கு எனக்கும் சந்தோஷம் நற்செய்தியின் மூலியமாக வருது. நற்செய்தின்னு சொல்லும் போது வேத வசனம். எப்பெல்லாம் வேத வசனத்தை எடுத்து நற்செய்தியாக அது நமக்குள்ளாக போகுதோ, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவியிலே ஒரு இளைப்பாறுதலை தந்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்ன பார்த்தா மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். பயந்திருந்தாங்க அன்னைக்கு மேய்ப்பர்கள். முதல் குறிப்பு மேய்ப்பர்களோடு வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். மேய்ப்பர்களின் மிகுந்த சந்தோஷம். பயந்திருந்தவர்களை பார்த்து தேவதூதர்கள் சொன்ன காரியம், பயப்படாதேங்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அதுதான் நற்செய்தியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்துக்கும் உங்களுக்கு எனக்கும் நற்செய்தியாய் காணப்படுகிறது. அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் வேற எதுலையும் அடங்கி இல்லைங்க. பிரியாணியில இல்லை, ஸ்டார் டெக்கரேஷன் கிறிஸ்மஸ் ட்ரீல இல்லை, அதெல்லாம் அவசியமா இருக்குது. புது ட்ரெஸ்ஸில் இல்லை. நம்முடைய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியிலே அடங்கியிருக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். 4 பேருடைய சந்தோஷம் சொன்னேன். ரெண்டாவது, முதல்ல மேய்ப்பர்களின் சந்தோஷம் நற்செய்தி. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா சாஸ்திரிகளின் சந்தோஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம். முதல்ல நற்செய்தி 4 நான் சொல்ல போறேன். நற்செய்தி மூலியமாக ஒரு சந்தோஷம், கிறிஸ்துமஸின் சந்தோஷம். ரெண்டாவது நட்சத்திரத்தின் மூலியமாக ஒரு சந்தோஷம். மத்தேயு 2வது அதிகாரம் 10-11வது வசனம். அங்கிருந்து சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வராங்க, ஏரோது அரண்மனையை கடந்து வராங்க. அந்த நட்சத்திரத்தை இல்ல இயேசு என்னும் நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் இயேசு என்னும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த வீட்டின் மேல கொண்டு வந்தது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அந்த நட்சத்திரம், தட்ஸ் ஸ்டார். இன்னைக்கு கூட நிறைய பேர் அந்த நட்சத்திரத்தை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. நட்சத்திரத்தோடைய வெப்பம், நட்சத்திரத்தோடைய ஒளி இன்னைக்கு நிறைய பேர் மேல உதித்து கொண்டு இருக்குது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் அந்த நட்சத்திரம் தான். இன்னைக்கு அதுதான் செய்தியாக இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய பேருடைய வீட்டுல கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி வெளிச்சமாக தோன்றி கொண்டு இருக்குது. பிரியமானவர்களே, அந்த நட்சத்திரம் இயேசு என்ன நட்சத்திரத்தை கண்டது, அதுதான் ரட்சிப்புன்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் சால்வேஷன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இல்லைன்னா அவர்கள் இயேசு என்னும் நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு அதுக்கு பொன், வெள்ளை, பௌளம், தூப வர்க்கத்தை அர்ப்பணித்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். இன்னைக்கு கேள்வி என்னன்னு சொன்னா, நற்செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குதா? வேத வசனம். ரெண்டாவது, நட்சத்திரமாகிய இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குதா? இன்னைக்கு சோதிக்க பார்க்க வேண்டியதா இருக்குது. மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நற்கிரியைகளை கொண்டு வரும் சந்தோஷம். மரியாளின் சந்தோஷம் சொல்ல விரும்புறேன். முதல்ல மேய்ப்பர்களின் சந்தோஷம் நற்செய்தி. ரெண்டாவது சாஸ்திரிகளின் சந்தோஷம் நட்சத்திரம். மூன்றாவது மரியாளின் சந்தோஷம். மரியாளுக்கு ஒரு சந்தோஷம், அது என்னன்னா நற்கிரியை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 56வது வசனம் படிக்கலாமே. அங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு காரியம் நல்லா சொல்லப்பட்டிருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 1:56, மரியாள் எலிசபெத்தின் வீட்டுக்கு சென்று அங்க 3 மாதம் தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து பின்பு தன் வீட்டுக்கு திரும்பி போனாலும் சொல்லப்படுது. நற்கிரியை, குட் நியூஸ் மாத்திரம் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா குட் டீட்ஸ். ரெண்டாவது காரியம் அதுதான். மூணாவது காரியமாக அதுக்கு சொல்லப்படுது குட் டீட்ஸ், இல்லைன்னா நற்கிரியைகள். எலிசபெத் அப்படியாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் என்பது மரியாளுக்கு கேள்விப்பட்ட உடனே, மரியாள் தன் வீட்டில் இல்லை, அப்படியாக புறப்பட்டு
அங்கே எலிசபெத்தின் இடத்துல போய் 3 மாதம் அளவும் அவர்களோடு இருந்து அவளுக்கு பணிவிடை செய்து அவளுக்கு உதவி செய்து நற்கிரியைகளை செய்து பின்பு 3 மாதம் தங்கி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் சொல்லப்படுகிறது. மரியாளுடைய சந்தோஷம் எதுல இருந்தது தெரியுமா? நற்கிரியைகளை. அது ரொம்ப முக்கியமானது. இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்தாள். இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பாவியாக ஸ்திரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்தாள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? தபித்தாள் என்னும் தொற்காள் அப்படியாக நற்கிரிகளை செய்தாள் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் கடைசி 4 வசனங்கள். அங்க தபித்தாள் என்னும் தொற்காள் அங்க நற்கிரிகளை செய்தார். இயேசுவானவர் நற்கிரிகளை நான் செய்தேன்னு சொல்றார். 9வது அதிகாரம் யோவான் 12-13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க எந்த நற்கிரிகள் நிமித்தமாக என் மேல் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசுவானவருடைய நற்கிரிகள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், ஊனமுற்றோர் சுகமடைகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் இயேசுவானவர் செய்த நற்கிரியையா இருக்கு. இங்க மரியாள் ஒரு நற்கிரியை செய்யறாங்க. தன்னால முடிந்த அளவுக்கு அங்க எலிசபெத்தோட போய் இருந்து உதவி செய்து அவளுக்கு வேண்டிய பணிவிடை செய்து தன் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். நற்கிரியைகள் மூலியமாக ஒரு சந்தோஷம், கடைசியாக நல்ல ஆவி மூலியமாக ஒரு சந்தோஷம். நல்ல ஆவின்னு சொல்லும் போது எக்ஸலன்ட் ஸ்பிரிட், இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 1:41 அது இப்படியாக சொல்லுது. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவங்களுடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. இன்னொரு இடத்துல களிப்பாய் துள்ளிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள். களிப்பாய் துள்ளிற்று, இல்லைன்னா மகிழ்ச்சியாய் துள்ளிற்று. அந்த மகிழ்ச்சிக்கு, எலிசபெத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணம், வயிற்றில் இருந்த பிள்ளைக்கையுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதான் கிறிஸ்துமஸ் சொல்லும் போது வெறும் சைல்டு பர்த் மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அதுல இருக்குது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. 9வது அதிகாரம் கடைசி வசனம் அங்க 1 கொரிந்தியர்ல நம்ம அதை தான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்லாம் தான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் கடைசி வசனம் அதுதான் சொல்லுது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. பிதாவாகிய தேவன் அங்க சொல்ல முடியாத ஈவாக இயேசுவானவரை கொடுத்தாரு. இயேசுவானவர் இந்த உலகத்துல நட்சத்திரமாக உதித்தாரு. பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் மீது இறங்கும் போது அங்க அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இதுதான் பிரியமானுள்ள செய்தியா இருக்கிறது. கடைசி நல்ல ஆவி. நல்ல ஆவின்னு சொல்லும் போது எக்ஸலன்ட் ஸ்பிரிட், இல்லைன்னா காட் ஸ்பிரிட். நல்ல ஆவி, குட் ஸ்பிரிட். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. கிறிஸ்துமஸின் சந்தோஷம் இது 4ல் தான் அடங்கியிருக்கு. மேய்ப்பர்களுக்கு அது நற்செய்தியின் மூலியமாக அடங்கியிருக்குது. 2வது சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலியமாக அடங்கி இருக்கிறது. 3வது மரியாளுக்கு நற்கிரியைகள் மூலியமாக அடங்கி இருக்கிறது. கடைசியாக எலிசபெத்துக்கு நல் ஆவி மூலியமாக அடங்கி இருக்குது. எலிசபெத் மாத்திரம் இல்லை, வயிற்றுல இருந்த பிள்ளை கூட அங்கே மகிழ்ச்சியினாலே துள்ளிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய மகிழ்ச்சி எதை சார்ந்ததா இருக்கிறது? வெறுமையா வெளிப்புறமான காரியங்கள். ஒருவேளை உங்களுக்கு வருமானம் கூட கம்மியாக இருக்கலாம், பணம் போதுமானதா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நிறைய நற்செய்தி படிங்க. இந்த நாட்கள், இந்த மாசம் முடியறதுக்குள்ள பைபிளை முடிச்சிடணும். நற்செய்தி நிறைய போகணும். நட்சத்திரமாக இயேசுவை கண்டோன்ற ஒரு ஊர்ஜிதம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நற்கிரிகளை செய்ய பழகுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நிரப்பப்பட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவினால் நல்ல ஆவினால நிரப்பப்படுவோம். இதுதான் கிறிஸ்துமஸின் செய்தி. பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். செபாஸ்டின்னு ஒரு பேரை பார்க்கிறேன்னு. செபாஸ்டியன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஷிபா, எல்லா கிறிஸ்துமஸை விட இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற நல்ல ஒரு கிறிஸ்துமஸாக இந்த கிறிஸ்துமஸ் ஆமே. பானுன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். பானுவை கர்த்தர் எஸ்தர் பானுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி ததும்பி கொண்டே இருக்குது. சின்ன பொண்ணு, நீங்க சொல்றீங்க நானும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாச்சு, இன்னும் அந்த ரட்சிப்பின் முழு சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. சின்ன பொண்ணுக்கு கர்த்தர் அதை கட்டளை எடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வீரேந்திரன் எப்படின்னு சொல்லி ஒரு பையனை பார்க்கிறேன். வேலை இல்லாம ரொம்ப நாள் கஷ்டப்படுறீங்க. வீரேந்திரன், கர்த்தர் இன்னைக்கு அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். புது வருஷத்துல வரும்போது வேலையோடு இருப்ப.
கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சோபன் சொல்லி ஒரு பேரை பார்க்கிறேன். உனக்கு பெரிய பேரு, ஆனா கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறது சோபன் மட்டும்தான். சோபனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸின் நாட்களின் மகிழ்ச்சி, குறிப்பாக பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. சுந்தர், ஆண்டவரே, சுந்தருடைய ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். வர வேண்டிய சம்பளங்களும் பணங்களும் வந்து சேருது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக, உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எஸ்தர்ன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். உனக்கு 3 பேர் இருக்கு. அதுல ஒரு நடுவர் பேர் வந்து எஸ்தர். முதல்ல ஒரு இந்து பேர் இருக்கு, கடைசியாக ஒரு பொதுவான பேர் இருக்கு. ஆனா நடுவில் இருக்கிற கிறிஸ்துவ பேரை வைத்து கர்த்தர் உன்னை கூப்பிடுறார் எஸ்தர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முக்கியமாக அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும், எஸ்தருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை என் சார்பிலே, என் குடும்பத்தின் சார்பிலே, எம்பிடி ஊழியத்தின் சார்பிலே, சாலமன் அண்ணன் ரேச்சல் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வித்தியாசமான, ஆசீர்வதிக்கப்பட்ட, நல்ல காரியங்களை கொண்டு வருகிற, நிறைய பரிசு பொருட்கள் இருக்கிற ஒரு கிறிஸ்துமஸாக, பரிசு பொருட்கள் மனிதரிடத்திலிருந்து மாத்திரமல்ல, குடும்பத்தினரிடத்திலிருந்து மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற கிறிஸ்துமஸாக இந்த கிறிஸ்துமஸ் அமையட்டும். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க கடைநல்லூரில் இருக்கிற அருமையான அண்ணன் மிஸ்டர் ஆர் குணசேகரன் அவர்களும், அருமையான அக்கா சாந்தி குணசேகரன் அக்கா அவர்களும், அவருடைய பிள்ளைகள் மிஸ்ஸஸ் பிரியா அண்ட் மிஸ் பிரீத்தி அவர்கள் கடைநல்லூரில் இருக்கிறாங்க. ராஜபாளையத்திலையும் கடைநல்லூர்லையும் வருஷத்துக்கு எனக்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணுவாங்க. திரளான ஜனங்களை கூப்பிட்டு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடம், இல்லைன்னா ஒரு ஹால், ஒரு ஜென்ரலான ஒரு ஹால் எடுத்து அதில் நிறைய ஜனங்களை கூப்பிட்டு நல்லா என்னை உபசரித்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு 1 மணி நேரம் வைப்பாங்க. ஒரு மீட்டிங் அவங்க பேர் என்ன, ராஜபாளையத்தில் இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து கடைநல்லூர் மங்களபுரம்ன்ற இடத்துல அதை ஒழுங்கு பண்ணுவாங்க. நிறைய ஜனங்கள் வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெற்று போகிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதை செஞ்சுன்னு இருக்கிறார். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், சாந்தியமா அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க எச்சமாக இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள், முதல் பாப்பா மேரீடு, அவங்க பேர் மிஸ்ஸஸ் பிரியா, சின்னவங்க பேர் மிஸ் பிரீத்தி. அவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் சீக்கிரத்தில் கர்த்தர் நடத்தி தருவாராக. குணசேகரன் அண்ணன் இங்கே சென்னை வந்தாங்கன்னா என்னை பார்க்கவே போக மாட்டாங்க. பல வருஷங்கள் எனக்கு அவங்க பழக்கம். இன்னைக்கு அந்த ப்ரோக்ராமை நமக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஊழியத்துக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்காக நிறைய ஜெபிக்கிற எம்பிடி ஊழியத்துக்கு ஒரு ஆதரவாக கர்த்தர் குணசேகரன் அண்ணனையும் அவங்க குடும்பத்தையும் வைத்திருக்கிறார். என்றைக்கும் அண்ணனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி உள்ளவனாக காணப்படுவேன். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. We wish you all a blessed and happy Christmas. God bless you. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சாலமன் அண்ணன் எப்போதும் சொல்லுவாங்க, நல்லா வீட்டிலலாம் ஸ்டார் கட்டி தொங்க விடுங்க, வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுங்க, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து சீரியல் லைட்லாம் போட்டு வைங்க, உங்கள் வீட்டுக்கு மற்றவங்களை வெளியே அழைத்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுங்க. மற்றவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஏதாவது சின்ன பொருள், ஏதோ ஒரு 50 ரூபா பொருள், ஒரு 100 ரூபா பொருள், ஒன்றுமே முடியல, ஒரு 10-20 ரூபா கூட பொருள் வாங்கி வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிசு பொருட்கள் நம்ம கிறிஸ்மஸுக்கு தேடி வரவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம். முக்கியமாக மறைந்த அண்ணன் டாக்டர் ஜான் ஜோசப் எப்போதும் எங்களை என்கரேஜ் பண்ணும்போது ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் நல்ல பலகாரங்கள், கலகலா, குக்கீஸு, முறுக்கு போன்ற காரியங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு முக்கியமான பண்டிகை இல்லையா? பண்டிகை நாட்கள், நமக்கு கிறிஸ்மஸ் நாட்கள், புது வருஷத்தின் நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் எப்போ மற்றவங்க நாட்களில் செய்கிறோமோ இல்லையோ, வீட்டில் கொஞ்சமாச்சு பொருட்கள் செய்து நம்ம சாப்பிட்டு மகிழ்கிறதுக்கு கர்த்தர் அது உதவியாக இருக்கும். பண்டிகையின் சந்தோஷத்தை கர்த்தர் அதிகப்படுத்துறதுக்கு அது மிகவும் ஒத்தாசையாக இருக்கும். அதனால் எல்லார் வீட்லேயும் ஒரு ட்ரீ இருக்கணும், எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டார் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணுங்கள். சபைக்கு முக்கியமாக போங்க, எல்லா கேரல் சர்வீஸ் அட்டன் பண்ணுங்கள். பாடல்கள், நிறைய பாடல்கள் போட்டிருக்கோம். ஆமாம், கிட்டத்தட்ட 25-26 பாடல்கள் அப்படியாக எம்பிடி சார்பிலே சாலமன் அண்ணன் அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பிள்ளைகள் அருமையாக பாடியிருக்காங்க. இந்த வாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டும் இந்த பாட்டை விட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் அதை விட நல்லா இருக்குது. ஒரு பாட்டை விட அடுத்த பாட்டு. ஏற்கனவே 300-400 பேர் ஒரு பாட்டையும் பார்த்துட்டாங்க. 2 நாள் போட்டதுலேயே பார்த்துட்டாங்க. அப்போ அது அவ்வளோ ஆதரவு இருக்குது அதில். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால்,
உங்கள் வீட்டின் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் எப்பொழுதும் துணித்து கொண்டு இருக்கட்டும். இந்த ஒரு மாதம் ஃபுல்லும் அங்கே போட்டிருக்க அந்த 25 பாடல்களை ஒரு நாள் ஃபுல்லும் போட்டு கேளுங்க. அந்த கிறிஸ்மஸின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பனியை போல இறங்கி இருக்கும். அதுதான் முக்கியமானது. அதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். செய்தியை விட இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கர்த்தர் அப்பொழுது நம்ம வீட்டை மிகுந்த சந்தோஷத்தினாலே நிரப்புவார். எப்படி சந்தோஷம் வருதுன்னு சொன்னால் இதுதான் சந்தோஷம். கேரல்ஸ் போட்டு வச்சது காரணம் நாங்களே கேட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் பாடினோம், நாங்களே கேட்டோம், அதுக்கு இல்லை. எல்லாருமே பாடியிருக்காங்க. ஆதரவு கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருக்கும் எல்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் இருக்கணும். என் பாட்டுக்கு மட்டும் கமெண்ட்ஸ் இல்லை, எல்லா பாட்டுக்கும் கமெண்ட்ஸ் இருக்கும். அவங்கள ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கு அதான் இப்போ யாரெல்லாம் சிங்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரெல்லாம் அவங்க போட்டிருக்காங்களோ பாட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸு, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கு பதில் கொடுங்க. போட்டவங்களை நம்ம அற்பமாக எண்ண முடியாது. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம். கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளட்டும். God bless you all. Hallelujah.